ஜெய் குருதேவ். சீக்ரெட் டாக்டரினோட 16வது ஸ்பீச்சை நம்ம இப்போ கேட்குறோம். பக்த துக்காராம், அந்த சந்து, இவாளோட லைஃப்பில் எல்லாருமே அவளோட பெற்றோர்கள் அவளோட அப்பாலாம் பூஜாரியாவோ இல்லை ஒரு புரோகிதராக தான் இருப்பாள். அவள் லைஃப்பில் நிறைய சங்கடங்கள், இந்த அனுபூதிகள்லாம் நடந்திருக்கு. நாமதேவன்னு இருக்க, அவரோட அப்பா கோயிலில் பூஜாரியாக இருக்க. ஒரு நாள் அவருக்கு அவசரமாக வெளியூர் போக முடியாது நேரிட்டது. அப்போ அவர் இந்த கோயிலில் பூஜை பண்ணி பிரசாதத்தை கொண்டு அவர் எல்லாரும் சாப்பிடுவா. அப்போ அவர் சொல்கிறார், நான் வெளியூர் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பையனை கூப்பிட்டு, பையனுக்கு உபநயன சம்ஸ்காரம் ஆயிடுது, அதனால இன்னைக்கு பகவானுக்கு பிரசாதம் நைவேத்தியம் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறார். சரி அப்படின்னு சொல்கிறான். இந்த பையன் விளையாடின்னு இருக்கான், கோலி குண்டு விளையாடின்னு இருக்கான். அவள் அம்மா அன்னைக்கு கோயிலுக்குள்ளே வர முடியாத ஒரு இதில் சூழ்நிலையில் இருக்கா. பிரசாதத்தை கொண்டு போய் நைவேத்தியம் பண்ணிட்டு வான்னு சொல்கிறா அவள் அம்மா. நாமதேவன் பிரசாதத்தை எடுத்துட்டு கோயிலுக்குள்ளே போகிறார். அப்போ அவள் சொல்கிறா, நீ பிரசாதத்தை வச்சுட்டு கட்டணை போட்டுட்டு நைவேத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். இந்த குழந்தை கட்டணை போட்டுட்டு பிரசாதத்தை சாமிகிட்ட வச்சுட்டு நைவேத்தியம் பண்ணிட்டும் சாப்பிடு, பிரசாதத்தை எடுத்துன்னு போகல, அங்கேயே நிற்கிறது. பிரசாதத்தை சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு பகவானை சொல்கிறது. அந்த பையன் இத்தனை நாள் வரைக்கும் அப்பா கொண்டு வந்தது, அப்பா பண்ணினது அதெல்லாம் எதையுமே பார்க்கல. அந்த குழந்தை என்ன நினச்சிட்டு இருக்கு, சாமிக்கு நைவேத்தியம் வச்சா சுவாமி சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை மனசில் இருக்கு. அதில் இந்த பிரசாதத்தை அப்படியே எடுத்துகிட்டு போனால் அப்பா சத்தம் போடுவா, அம்மா கோச்சுப்பா அப்படிங்கிறது தான் இருக்கே தவிர வேற எதுவும் இல்லை. சாப்பிட அப்போ அம்மா ரொம்ப நேரம் ஆகுது, என்னது நைவேத்தியம் பண்ண 10 நிமிஷம் தானே ஆகணும், நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அந்த குழந்தை சொல்கிறான், சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறேன்னு. என்னது நைவேத்தியம் பண்ண இந்த இத்தனை நேரமா அப்படின்னு சொல்கிறா. அப்போ நீங்கள் இந்த நம்ம பகவானுக்கு பிரசாதத்தை வச்சுட்டு பகவான் சாப்பிடுவாங்கிறத நம்ம அனுபவபூர்வமாக பண்ணலை, அப்படி காட்டிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துடுறோம், அதை தான் நம்ம சாப்பிட்றோம். அந்த பையன் பகவானுக்கு வரல சாப்பிடலான்னு சொல்லி 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 அழன்னு அழந்து, நீ சாப்பிடலேன்னு. அப்போ பகவானே பிரசாதத்தை சாப்பிட்டுடுறார். பகவான் பிரசாதத்தை சாப்பிட்ட உடனே இது ஒரு கான்ட்ரடிக்ஷன் பாருங்க. நம்ம பகவான்கிட்ட பிரசாதம் வைக்கிறோம், பகவான் நிஜமாக சாப்பிட்ட உடனே அதை அக்செப்ட் பண்ணிக்கொண்ட. யூ சி த கான்ட்ரடிக்ஷன். ரொம்ப அந்த குழந்தை ரொம்ப சந்தோஷமாக கதவை திறக்குது. அந்த குழந்தைக்கு என்ன சந்தோஷம், அப்பா நம்மளை ஒன்றும் சொல்ல மாட்டா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கு. அந்த குழந்தைக்கு பகவான் பிரத்யட்சம் ஆகணுங்கிறத அவன் நினைக்கல. உடனே கதவை திறந்துட்டு, அப்பா பகவான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டார் அப்படிங்கிறான். என்னது பகவான் சாப்பிட்டுட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நம்பிக்கை இல்லை. அப்போ இல்லை, இது பகவான் தான் சாப்பிட்டார் அப்படின்னு சொல்லி இந்த பையன் சொல்கிறார். தெர் வாஸ் எ சைலன்ஸ் ஆர் சவுண்டு. கர்மகாண்டத்தில் பலன் என்ன? வேர் இஸ் சைலன்ஸ்? சவுண்டு இருக்குது. பரமாத்மா எப்போ அந்த மனுஷ ஜீவிதத்தில் உள்ள அற்புதம் என்ன அப்படின்னா, we can control the breath. the first and foremost என்ன அப்படின்னா, சுவாசத்தை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். கும்பகம் பிரக்கிரியை யோகாவில் செய்கிற தப்பு. யோகா ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், சயின்ஸ் டெவலப் ஆகுது. யோகா விரைவாக செய்யும்போது சரீர பிரக்கிரியாக ஆகுது.
யோகா வந்து யோகாவாக தான் பண்ணுறோம் நம்ம. அது ஒரு சரீரத்தில் எக்ஸசைஸாக பண்ணுறோம். அது வந்து அனுபூதி வந்து நம்ம டிட்டர்மினேஷனாக அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல. பாரதிய ஆத்தியாத்மியத்தில் நம்ம வந்து வஜ்ரம் மாதிரி நமக்கு எல்லாம் கொடுத்துருக்கா. அதை கோலி குண்டு விளையாடுற மாதிரி தான் நம்ம விளையாடுறோம். பகவான் கிட்ட நம்ம எவ்வளோ தூரம் போனாலும் ஞானம் ஏதாவது நம்மகிட்ட ஆத்தியாத்மிகமாக ஏதாவது இம்ப்ரூவ் ஆகியிருக்கா, நம்ம அதை பார்க்குறதே இல்லையே, அதை கவனிக்கிறதும் இல்லையே. ஏதோ கோலி குண்டு விளையாடுற மாதிரி வஜ்ரத்தோட பகவானோட திவ்ய சக்தியோட விளையாடுறோம். ஆத்தியாத்மிக ப்ராசஸ்லாம் இப்படி தான் நடக்கிறது. ஒரு கிராமத்தில் 2 பேர் இருக்கா. அவள் 2 பேரும் என்ன பண்ணுவான்னா, நாஸ்திகன் ஆஸ்திகன். நாஸ்திகன் ஒவ்வொரு வீடாக போய் ஒத்தொத்தட்டியாக போயிட்டு சாமி இல்லை சாமி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருவான். இன்னொருத்த வந்து ஆஸ்திகன், சாமி இருக்கார், பகவான் ரொம்ப கிருபா, பகவான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். ஒரு நாளைக்கு இவா 2 பேருக்குள்ளே சண்டை வந்துடுது. அப்போ இந்த ஊரில் இருக்கிறவா எல்லாரும் சேர்ந்து, நீங்கள் 2 பேருமே டிஸ்கஷன் பண்ணுங்க, எங்களுக்கு இதில் இது சரியா அது சரியாங்கிறதெல்லாம் எங்களால் டிசைட் பண்ண முடியல, எங்களுக்கு டைம் இல்லை. நீங்கள் வந்து இதில் யார் ஒருத்தர் ஜெயிச்சாலோ நாங்கள் அவா கட்சி ஆகிடுறோம். நீங்கள் எந்த தீர்மானத்துக்கு வந்துடல அதுக்கு நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறா. 2 பேரும் சண்டை போட்டு 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 அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன ஆச்சுன்னா, ஆஸ்திகம் பேசினவன் நாஸ்திகம் ஆகிட்டான், நாஸ்திகம் பேசினவன் ஆஸ்திகம் ஆகிட்டான். பகவானை பற்றி நம்ம பேசும்போது இந்த டிஸ்கஷன்லாம் எதுக்கு? நோ ஆர் நாட் நோன். ஆத்தியாத்மிக அனுபவத்தை டிஸ்கஷன் செஞ்சு பேச வேண்டாம். ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதை எல்லாம் படிக்கிறோம். இந்த படிக்கிற அந்த சப்தத்துக்கு பின்னாடி இருக்கிற சைலன்ஸை பிடிச்சுக்கோங்கோ. அது அப்படியே மொத்த ஆத்தியாத்மியத்துலேயும் நம்ம உள்ள கவனமாக போக முடியும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ எல்லாரும் சுகமாக இருக்க நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். स्वस्ति प्रजाप्य परिपालयन्तां न्यायेन मार्गेण महीमहीषाः। गोब्राह्मणेभ्यो शुभमस्तु नित्यं। लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। काले वर्षतु पर्जन्यः पृथ्वी सस्यशालिनी। देशोऽयं शोभरहितो ब्राह्मणाः सन्तु निर्भयाः। अपुत्रा पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः। निर्धना सदना सन्तु जीवन्तु श्रद्धां शतम्। ॐ श्रद्धां मेधां यशः प्रज्ञां विद्यां बुद्धिं श्रियं बलम् आयुष्यम् आरोग्यं देहि मे हव्यवागन। ओम शांति शांति शांति। असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय। मृत्योर्मा अमृतंगमय। स्वार्थं मा परमात्मं गमय। अव्यवस्थां मा सुव्यवस्थां गमय। ओम शांति 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 शांति। जय गुरुदेव।
இப்போ நேற்று சொன்னதில் ஒரு ராணி ஸ்ரீ மகாபெரிவாள்கிட்ட கேட்டால எப்படி இது சுவாசத்தை இது பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி, அதை பற்றி சொல்லப்படும். சுவாசம் நீ கவனி, டைரக்ட் எக்ஸ்பிளேஷன், மௌனம் வியாக்கியா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. குருவோட சுவாசத்தை நீ சுவாசிக்க முடிஞ்சுடுத்துனா ரொம்ப நல்லது. பரமாச்சாரியார் சுவாசத்தை பற்றி மாற்ற உட்கார்ந்து இருக்கிற அவரோட பொசிஷனை பாருங்க. இப்படி உட்கார்ந்துருக்கார் அவர். லெஃப்ட் சைட்லேருந்து ரைட்டு சைடுக்கு மாற்றணும் அப்படின்னா லெஃப்ட் கையை கொஞ்சம் கீழே அழுத்திப்பார். ரைட் சைடுலேருந்து லெஃப்ட் சைடுக்கு சுவாசத்தை மாற்றணும் அப்படின்னா ரைட்டு கையை கீழே கொஞ்சம் அழுத்துவார். இது ஸ்வர விஞ்ஞானத்தை சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ரகசியத்தை ராஜகுமாரிக்கு அவர் கூறினார். ஜாகிரத அவஸ்தையில் மட்டும் இல்லை, நித்ரா அவஸ்தையிலையும் நீ சமாதி ஸ்திதியிலேயே இருக்க முடியும். உன்னோட சுவாசம் இட பிங்கள இருக்கப்படாது, மத்தியில் சுஷும்னாவில் தான் இருக்கணும். அதுக்காக ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம். ரைட் சைடில் கொஞ்சம் அழுத்தினா லெஃப்ட் சைடில் போயிடும், லெஃப்ட் சைடில் கொஞ்சம் அழுத்தினா ரைட்டுக்கு வந்துடும். ரெண்டு பக்கமும் அதிகம் இல்லாமல் நிறைய நேரம் மத்திய ஸ்திதியில் இருந்தால் ரொம்ப நல்லது. மத்தியம பதங்கிறது புத்தர் சாதனை பண்ணி அவரோட நிறைய எக்ஸ்பிளனேஷன் சொல்லியிருக்கார். புத்தர் சுவாசத்தை பற்றி சொன்ன மாதிரி இன்னும் யாருமே அதை பற்றி அத்தனை விவரமாக சொல்லலை. இதை நீ டெய்லியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கோ, இதனால் ஒன்றும் பிரச்சனை வராது. லெஃப்ட் வழி வருதா கொஞ்சம் கவனிச்சு கொஞ்சம் அழுத்தினா ரைட் சைடு போகும், ரைட் சைடில் கொஞ்சம் அழுத்தினா லெஃப்ட் சைடு வரும். அப்போ ரெண்டு பக்கமும் அழுத்தும் போது நடுப்புற போகும். அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல பேலன்ஸ் ஆகும். இது பண்ண பண்ண உனக்கே நன்னா தெரியும், நடுப்புற சென்டருக்கு வந்துடும். இதை தான் வாய்ஸ் ஆஃப் சைலன்ஸுங்கிற புக்லேயும் எழுதியிருக்கா. சுவாசத்தை நம்ம நடுப்புற சுஷும்னால கொண்டு வந்துட்டா நிறைய ப்ராப்ளம் சால்வ்டு. ஜெயக்குருது.